வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அரியாசனம் அப்படின்ற ஒரு சீரீஸ் பார்த்தோம்னா நம்ம இந்த குரூப் 2க்காக ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் அந்த சீரீஸோட அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா யூனிட் 6ல தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பிலிருந்து பார்க்குறோம். சரி, ஏன் சார் இந்த சீரீஸை நம்ம முதல்ல எடுத்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சோன்னா, இந்த சீரீஸ்ல இருந்து நமக்கு எவ்வளோ கேள்விகள் வரப்போகுதுன்னா 20 கேள்விகள் வரப்போகுது. சார் ஏற்கனவே குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற எக்ஸாம்லேயே எங்கேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எங்கெங்கேருந்து கேள்வி கேட்டாங்க. இப்போ நீங்கள் நடத்துறதுல எப்படி சார் நாங்கள் நம்பி படிக்கிறது அப்படின்னா நீங்கள் அந்த பயமே வேண்டாம். இப்போ இந்த செக்ஷன், அதாவது இந்த செக்ஷன் முழுக்க எப்படி எடுத்துகிட்டு முழுக்க சோர்ஸ் புக், அதாவது அவங்க எதன் அடிப்படையில் இப்போ லாஸ்ட்டாக நம்ம 2-3 நாளாகவே டிஎன்பிசிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, சார் குரூப் 4 எக்ஸாம் தான் அப்படி பண்ணிட்டீங்க, குரூப் 2 எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வாய்ப்பே இல்லை ராஜா, எப்படி தான் வைக்க போகிறோம், உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கேள்வித்தாள் பார்த்தோன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா புக்கையும் நான் கொடுத்துட்டு இந்த புக்கிலேருந்து படி, இந்த புக்கிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் லாஸ்ட் ஒரு 2 நாளாகவே நீங்கள் என்ன இந்த டெலகிராமில் கேட்டிருக்கும் போது அவங்க டிஎன்பிசிலேருந்து பேசின வாய்ஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதன் அடிப்படையில் ஸ்பெஷல் சீரீஸாக உங்களுக்கு அரியாசனம் அப்படின்னு அடிப்படையில் நம்ம சென்னை ஐஏஎஸ் அகாடமி சார்பில் பார்த்தோன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி முதல் கிளாஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த பாடத்தை ஏன் சார் முதல்ல தான் வச்சிருக்கீங்கன்னா, நம்ம மற்ற இருக்கிற பாடத்தை விட இந்த பாடத்தில் செலக்டாக ஒரு 2-3 கொஸ்டின் நம்ம செலக்டாக எடுத்துலாம். இந்த பாடத்துலேருந்து இந்த கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கொஸ்டின் பார்த்தோன்னா செலக்டாக எடுத்துலாம். அதில் அடிப்படையில் இந்த தலைப்பு கிளப்பலாம். சார் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஏன் சார் நடக்குது, ஆங்கிலேயர் நம்ம ஏன் சார் முதல்ல கிளர்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ஆங்கிலேயர் உள்ளே வரதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஐரோப்பியர் இருக்கே அப்படின்ற ஒரு தலைப்பு படிச்சிருப்போம். அந்த ஐரோப்பியருக்கு உள்ளே அந்த போடாடவின் நம்ம போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர் அப்படின்ற வரிசையில் பார்த்தோன்னா உள்ளே வந்தாங்க. அவங்க உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகிட்டு ஃபுல்லாக பார்த்தோன்னா இந்தியா முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. அதை ஆக்கிரமிப்பு பண்ணாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு கால் ஊன்றாங்கன்னா பார்த்தோன்னா கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சேர, சோழ, பாண்டியர் அப்படின்ற இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஆட்சி செய்தாங்க. அதாவது எப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கற்காலம், சங்க காலம், களப்பிரர் காலம், பல்லவர் காலம், பாண்டியர் காலம், சோழர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்களை பார்த்தோன்னா பல்வேறு வகைப்படுத்தலாம். இதன் இந்த இடையில எப்படி சார் அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது, மதுரை சுல்தானியம் 1333 மதுரை சுல்தானியம் என்ன ஆகுதுன்னா ஒரு தனி சுல்தானா பார்த்தோன்னா தனி சுல்தானியமாக தனி பிரிஞ்சிருது. மதுரை 1333 தன்னை சுதந்திர அரசாக அறிவிச்சுக்குது. அது சுதந்திர அரசாக தன்னை அறிவிச்சதுக்கு அப்புறம் 1336 ஏன்னா அதான் விஜயநகர பேரரசு அப்படின்ற ஒரு பேரரசு பார்த்தா ஏற்படுது. சார் என்ன சார் திடீர்னு ஹிஸ்ட்ரி பக்கம் உள்ள போயிட்டீங்கன்னா இது ஒரு சென்ட்ரலாக ஒரு சின்ன ஒரு டாப்பிக்காக மட்டும் எடுத்துருக்கோம். அப்போ விஜயநகர பேரரசு நம்ம அங்கே பார்க்கும்போது நம்ம தனியாக பார்ப்போம். இந்த இடத்துல இது ஒரு கண்டினியூஷனுக்காக நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். அப்போ விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் 4 வம்சமாக இருந்துச்சு. விஜயநகர பேரரசு என்ன 4 வம்சமாக இருந்துச்சு, சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துருவ வம்சம், அரவிடு வம்சம் அப்படின்ற ஒரு 4 வம்சங்களாக பார்த்தோன்னா இருந்துச்சு. இதில் இந்த சங்கம வம்சத்தை சார்ந்த குமார கம்பன்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இந்த மதுரைக்கு விஜயம் மதுரையை என்ன பண்ணுறாரு, தோற்கடிக்கிறாரு. மதுரையை தோற்கடிக்கிறதுனால இந்த குமார கம்பனின் மனைவி என்ன பண்ணுறாங்க, மதுரா விஜயம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாங்க. அதாவது மதுரா விஜயம் என்னன்னா தன்னோட கணவன் குமார கம்பன்னா மதுரைக்கு மதுரை எப்படி வெற்றி கொண்டாருன்றத நம்ம கங்காதேவி நம்ம நூலில் எழுதியிருப்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நிறைய முறை அடிக்கடி கேட்டிருக்கு கொஸ்டின். இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட போயிடுச்சுன்னா இப்போ விஜயநகர அரசுகிட்ட போயிடுச்சு. மதுரை விஜயநகர அரசுகிட்ட போயிடுச்சு. மதுரை விஜயநகர அரசுகிட்ட போனதுக்கப்புறம் இங்கே இருந்த ஃபர்ஸ்ட் சங்கம வம்சத்தை சேர்ந்து அவருக்கு ஜெயிச்சு கொடுத்துறாரா. அதுக்கப்புறம் அந்த துளுவ வம்சத்தை சார்ந்த ஒருத்தர் இருக்காரு. இந்த துளுவ வம்சத்தை சார்ந்த யார் இருக்காருன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நாயக்கர் முறை அப்படின்ற ஒரு முறையை பார்த்தோன்னா தோற்றுக்கிறாரு. இவங்க நாயக்கர்களுக்கு என்னதுன்னா நாயக்கர்களோட வேலைன்னா இப்போ சிம்பிளாக ஒரு முறை உருவாக்குறாங்கன்னா இந்த முறைக்கான நோக்கம் என்னன்னா வரி வசூல் செய்கிறது தான். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்குமே ஒரு அரசு நிர்வாகம் செய்யணுனாலுமே எதன் அடிப்படையில் நிர்வாகம் நடைபெறுதுன்னா அதோட வரி அடிப்படையில் தான் நிர்வாகம் நடைபெறுது. அப்போ அதன் அடிப்படையில் இந்த கிருஷ்ணதேவராயர் பார்த்தோன்னா அவருக்கு உதவியாக அவருக்கு கீழே இந்த வரிகள்லாம் வசூல் செஞ்சுட்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த நாயக்கர் முறை அப்படின்ற ஒரு முறையை பார்த்தோன்னா கொண்டாடுறாரு. இந்த நாயக்கர்களுக்கு உதவியாக இந்த நாயக்கர்லாம் இருக்காங்கன்னா இப்போ நம்ம தான் ஒரு கேபிட்டலாக இருக்குன்னா நம்மக்கிட்ட ஒரு வேலை செய்யறது கொடுத்துருப்பாங்க. நம்மக்கிட்ட நல்லா வேலை செய்ய கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொருத்தங்கிட்ட வேலை கொடுப்போம்ல. அதே மாதிரி நாயக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கீழே உதவி செய்யறதுக்கு பார்த்தா என்ன பண்ணுறாங்க,
இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னு இந்த பாளையங்களை பார்த்தோன்னா வந்து உருவாக்குறாங்க. இந்த பாளையங்களை உருவாக்குறதுக்கு முன்னால் இந்த பாளையங்களை உருவாக்குறாங்க. அந்த அவங்களுக்கு என்னென்னா சேர்வைக்காரர்கள் தலையாரிகள். இந்த பாளையங்களை உருவாக்கி அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க யாருன்னா சேர்வைக்காரர்கள் தலையாரிகள் அப்படி வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து தலைக்கோட்டை போர், அந்த தலைக்கோட்டை போர்னு ஒரு போர் வந்து நடக்குது. தலைக்கோட்டை போரில் என்ன நடக்குதுன்னா விஜயநகரம் வந்து வீழ்ச்சி அடையுது. இந்த தலைக்கோட்டை போரின் வேறு பெயர் என்ன அப்படின்றது நம்ம இப்போ நடந்த வந்து குரூப் 1 கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. தலைக்கோட்டை போரில் வேறு பெயர் நான் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ராஷ்டிரிய தங்கடிய போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போரில் தான் நடக்குது. விஜயநகரம் பார்த்தோன்னா வீழ்ச்சி அடைக்குது. என்னதான் தமிழ்நாட்டில் வந்து நாயக்கர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாலுமே 3 நாயக்கர்கள் தான் முக்கியமானவர்களாக இருப்பாங்க. யார் யார்? மதுரை நாயக்கர், தஞ்சை, செஞ்சி அப்படின்ற இந்த 3 நாயக்கர்கள் மட்டும்தான் என்னது முக்கியமான நாயக்கர்களாக இருக்காங்க. இந்த 3 நாயக்கர்களே அடிக்கடி பார்த்தோன்னா வந்து போர் நடந்து விட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் இவங்க 3 பேர் அடிச்சு மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு 3 பேரில் யார் சார் முக்கியமானவங்க அப்படின்னா இந்த மதுரை நாயக்கர்கள் தான். இந்த மதுரை நாயக்கர்கள் தான் எப்பவுமே பார்த்தோன்னா இவனுக்குள்ள ஒரு கேபினட்டாவோ இந்த டாமினேட்டாவோ இருப்பார் மனுஷன். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா இருப்பாங்க. இந்த மதுரை நாயக்கர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி அரசியாக ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா மீனாட்சி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இந்த புக்கெல்லாம் இந்த சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் புக்லேருந்து எடுத்தது. ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் வந்து குறைவாக தான் இருக்கும். அதுவும் ஸ்கூல் புக்கு தொடவே இல்லைனா அப்படின்னு இல்லை. ஸ்கூல் புக் ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா சோர்ஸ் புக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பீங்க. படிச்சுட்டு நமக்கு ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்தோன்னா வந்து வந்து எங்கள் சோர்ஸ் புக்கில் வந்து மிஸ் ஆகுது. அதை கரெக்டாக ஒரு கோர்வையாக தொகுத்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ரைட், நம்ம உள்ளே வந்துடலாம். இப்போ மதுரை நாயக்கர் பொறுத்த வரைக்கும் டாமினேட்டாக இருந்தாருன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த மதுரை நாயக்கர்களில் கடைசியாக இருந்த அரசி யாருன்னு பார்த்தோன்னா வந்து மீனாட்சி. அரசி மீனாட்சி. இவர்களுக்கு இந்த அரசி இருக்காங்கள மீனாட்சி, அவங்களுக்கு பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தார். யாருன்னா முகமது அலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணார்? சிறிதான் என்ன பண்ணார்? நவாப் கிட்ட, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரெக்ட் பண்ணி ஃபுல்லாக நவாப் வந்து எடுத்துட்டார். அப்போ இந்த பழையக்காரர்கிட்ட வரி வசூல் செய்கிற எல்லா அதிகாரமும் பார்த்தோன்னா வந்து இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாரு? உடனே இந்த நவாப் வந்து போரின் போது என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலேயர்கிட்ட கடன் வாங்குறான். ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிலேயர் ஏன் சார் உள்ள வரான்னு பார்த்தோன்னா இப்போ நமக்கு இந்தியா முழுக்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா சுதேச சமஸ்தானங்களாக இருந்தோம். எவ்வளோ சுதேச சமஸ்தானங்களாக இருக்கு? இந்தியாவை எப்படி கைப்பற்றினான்றது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். 565 சுதேச சமஸ்தானங்களாக இந்தியா இருந்துச்சு. நமக்கு ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துருப்போம். நம்ம தமிழ் புக்கில் புறத்திணைகள்னு சொல்லிட்டு ஒரு 12 புறத்திணைகள் சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதில் வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், கைக்கிளை, பெருந்திரை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இதன் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மண்ணாசை காரணமாக இன்னொருத்தர் போய் இன்னொரு அரசரை நம்ம போட்டிடுச்சு, நம்ம டேமேஜ் ஆகுதுல. இப்போ இந்த டேமேஜ் சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொரு அரசர்கிட்ட நம்ம கடன் வாங்குவோம். அப்படி நம்ம கடன் வாங்குறோம் பார்த்தீங்களா? அந்த கடன் வாங்குறது யார்கிட்ட வாங்குறோம்னா ஆங்கிலேயர்கிட்ட கடன் வாங்குறோம். இப்போ கடனை வாங்கிட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம கடனை வந்து இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு கொடுக்குறது இல்லை. அப்போ நம்ம கடனை கொடுக்காதனால பிரிட்டிஷ்காரன் நம்ம கிட்டேங்கிறான், ஐயா என்கிட்ட வாங்கின கடனுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி நீங்கள் கடன் நான் உங்ககிட்ட வாங்கிட்டேன், இது வந்து என் நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற பகுதிகள். இப்போ இந்தியா இருக்குன்னா இப்போ இங்கே இருக்கிற பகுதிகள்லாம் என் நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற பகுதிகள். நீ என்ன பண்ணு? இந்த இடத்துலலாம் போயிட்டு வரி வசூல் செஞ்சு எடுத்துக்க அப்படின்ற பார்த்தோன்னா வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரி வசூல் செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க? இந்தியா முழுமைக்கும் பார்த்தோன்னா பிடிச்சிட்டாங்க. இந்த நிலவரி பார்த்தோன்னா ஒரு சில வரி வசூல் செய்யறதுக்கு முடியாமல் இருந்திருக்கும். அதாவது என்னதான் ஆங்கிலேயருக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா நிலத்தை மட்டும் வரி வசூல் செஞ்சு எடுத்துக்கோங்க, வரி மட்டும் வசூல் செஞ்சு நிலத்தை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் நம்மளால எவனுமே படம் கட்டாதனால வந்து நிலையான நில வரி திட்டம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து ரயத் வாரி முறை, அதுக்கப்புறம் மகள் வாரி முறை அப்படின்ற ஒரு 3 முறை மூலமாக பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் ஒரு 85% நிலப்பரப்பை யாரோட கண்ட்ரோல் எடுத்து வந்துட்டாங்க? அந்த ஆங்கிலேயரோட கண்ட்ரோல் பார்த்தோன்னா எடுத்து வந்துட்டாங்க. அப்போ வந்து கிளர்ச்சிகள் பார்த்தோன்னா வந்து அப்போ ஆங்கிலேயர் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் பணத்தை நம்ம செலுத்தலைன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணுறான்? நம்ம ஐயா நீ பணத்தை வசூல் பண்ணி கொடு, இல்லை அந்த இடத்த நான் ஆக்குபை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் நமக்கு நாயக்கர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாயக்கரில் ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் நாயக்கர்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த பாளையக்காரர் புரட்சி ஃபர்ஸ்ட் வந்து நாயக்கர் முறை எங்கே ஏற்படுத்தினாங்க? இந்த நாயக்கர் முறை ஃபர்ஸ்ட் இந்த நாயக்கர் முறையை தோற்றுவித்தது யாருன்னு நம்ம பார்க்கணும். இந்த நாயக்கர் முறையை தோற்றுவித்தது யாருன்னு பார்த்தோன்னா வந்து விஜயநகர பேரரசு தான் தோற்றுவித்தது. இந்த விஜயநகர பேரரசில் யார் சார் தோற்றுவித்தது? நாயக்கர் முறை. ஃபர்ஸ்ட் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாளையக்காரர் முறைன்னு ஒன்று இருக்கும், நாயக்கர் முறைன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது நாயக்கர் முறை. இப்போ அந்த நாயக்கர் முறையை தோற்றுவித்தது யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான் அந்த நாயக்கர் முறையை தோற்றுவித்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த பாளையக்காரர் முறையை வந்து யார் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து 2 வார்த்தை பார்த்தோன்னா அடிக்கடி எக்ஸாமில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. யார் அறிமுகப்படுத்துறது, யார் நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியது யாருன்னா மதுரை விஸ்வநாத நாயக்கர் தனது அமைச்சர் அரியநாதர் உதவியுடன் 1529 அறிமுகம் செய்தார்.
கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். மதுரை விஸ்வநாத நாயக்கர் தான் தனது அமைச்சர் அரியநாதர் உதவியுடன் 1529 அறிமுகம் செய்கிறார். அப்போ யார் சார் இது நடைமுறைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வட இந்தியாவை சேர்ந்த வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் காக்கத்திய பேரரசால் இம்முறை என்ன பண்ணுது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. நடைமுறைப்படுத்தப்பட்டது. வட இந்தியாவில் இது என்ன பண்ணியிருக்காங்க, நம்மால் நடைமுறைப்படுத்திட்டான். அப்புறம் நமக்கு இந்த இடம் பார்த்தோன்னா ஒரு கேள்வியான இடம், கேள்வி மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் குழப்பமான இடம். அப்போ இந்த இடத்த கொஞ்சம் நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சார் பாளையம் நீங்கள் சொல்லிட்டீங்க, பாளையம் சொல்லியாச்சு, அது யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ரைட், இந்த பாளையம்ன்ற சொல்லு வந்து என்ன சார், முதல்ல இது பாளையம் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது பாளையம் என்பது ஒன்றும் இல்லை, ஒரு பகுதி, ஒரு சின்னதாக ஒரு பகுதி. அப்படி இல்லைன்னா ஒரு இராணுவ முகாமையோ பார்த்தோன்னா வந்து அப்படியும் இல்லைன்னா ஒரு சிற்றரசையோ கொடுக்கும். சின்ன சின்ன அரசு, அதாவது சேர சோழர் பாண்டியர் என்னதான் இருந்தாலுமே சோழ அரசியல் நம்ம என்ன சொல்லுவோம், 7 நம்ம குறுநில அரசர்கள்லாம் பார்த்தோன்னா இருந்தாங்களே, அந்த பாரி ஓரி வில்வில் காரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தாங்களே, அது மாதிரி இருக்கிற ஒரு சின்ன சின்ன பகுதிகளெல்லாம் என்ன சொல்லுவோம், சிற்றரசுகள் அப்படி சொல்லுவோம். இந்த பாளையக்காரர்களை நம்ம சொல்கிறோம், பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரி வசூல் செய்யணும்னு சொல்லல. இது ஆங்கிலேயருக்கு எப்படி சொன்னாங்க, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னும் போது பாளையக்காரர் ஆங்கிலேயர்களை போலிக்காரர்கள் என்று அழைத்தனர். இது வந்து இவங்க இன்னொரு விஷயம் சொல்லுவோம், பாளையக்காரர்ன்றான்னா இறையாண்மை கொண்ட ஒரு அரசுக்கு என்னது கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கும். இது வந்து இறையாண்மை மிக்க, அதாவது இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சொல்லும் போது இறையாண்மை மிக்கன்ற ஒரு வார்த்தை இருக்கும். எந்த ஒரு பகுதியாக இருந்தாலுமே இந்த இறையாண்மை அப்படின்னு இருக்கும். இந்த இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் ஒரு குறுநில அரசு தான் பார்த்தோன்னா வந்து இருக்குது. மொத்தம் எத்தனை பாளையம் சார் இருந்துச்சு, மொத்தம் பார்த்தோன்னா 72 பாளையம் இருந்துச்சு. மொத்தம் 72 பாளையங்கள் இருக்குது. ரைட், இந்த 72 பாளையம் இருக்குல்ல, இந்த பாளையக்காரர்களோட கடமை என்ன சார், இவங்களுக்கு என்னன்னா சார் வேலை அப்படின்னா, சரிண்ணா சார் இதெல்லாம் கேள்வியாக கேட்பாங்களா சார்னா, வேறு வழி இல்லை ராஜா. இப்போ எந்த பால் போட்டாலுமே நம்ம என்ன பண்ணோம், அடிக்கிற மாதிரி ரெடி ஆகிடணும். முன்னையாச்சும் வந்து இதை நம்ம அப்படியே டொக்கு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போலாம் வழியே கிடையாது, சிம்பிளாக ஒரே லாஜிக் தான். நீ என்ன பால் போட்டாலும் 6 தான் அப்படின்ற மாதிரி நீ ரெடி ஆகிக்கணும். அதன் அடிப்படை நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கிறோம். பாளையக்காரர் கடமை, பாளையக்காரர் கடமை என்னது, ஃபர்ஸ்ட் அது நிலத்தில் இருக்க வரி வசூல் செய்யணும். அவங்களோட மேஜரான ரோல் என்னன்னு தான் வரி வசூல் செய்கிறது தான் அவங்களோட வேலையாக இருக்கும். அடுத்தது நிலப்பகுதிகளை நிர்வகித்தல். அப்போ அங்கே இருக்கிற அந்த கொடுத்துருக்கிற நிலப்பகுதியை பார்த்தோன்னா வந்து நிர்வகிக்கணும். அதுக்கப்புறம் என்னது வழக்குகளை விசாரித்தல், அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அந்த வழக்குகள்லாம் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் என்னது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்புத்தல், தன்னிச்சையாக செயல்படுத்தல் அப்படின்றாங்க. இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா அந்த போலிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு சொன்னோம்ல, அப்போ போலிக்காரர்கள் போலீஸ்காரர்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ போலீஸ்காரர்ன்ற போது என்ன பண்ணுவாங்க, சட்டம் ஒழுங்கு, போலீஸ்காரரோட முக்கியமான கடமை என்னது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்குதல். அது மட்டும் இல்லாமல் இவர்களின் காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது படிக்காவல் அல்லது அரசு காவல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். படிக்காவல் அரசு காவல்ன்றது பழைய கொஸ்டினாக கேட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாயகர்கள் என்ன பண்ணாங்க, தன்னோட ஆட்சியை வந்து தக்க வைக்கிறதுக்காகவும் யார்கிட்ட இந்த பாளையக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து உதவி புரிந்துன்னு சொல்லுவாங்க. இந்த பாளையக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 200 வருஷம் வரைக்கும் பார்த்தோன்னா இவங்க ஆட்சி செய்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 200 வருஷம் இவங்க ஆட்சி செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த வரியை வந்து எப்படி சார் கொடுத்தாங்க, எப்படி வசூல் பண்ணினாங்க அப்படின்னா, தான் வந்து வரி வசூலிக்கிறாங்களே அந்த வசூல் பண்ணல வரி பணத்தில் 3இல் 1 பங்கு, ஃபர்ஸ்ட் 3இல் 1 பங்கு மதுரை நாயக்கருக்கு கொடுத்துறாங்க. ஐண்டா அடுத்த 3இல் 1 பங்கு, அது கரெக்டாக பார்த்துனோம், அடுத்த 3இல் 1 பங்கு இராணுவ செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத என்ன பண்ணுறாங்க, அவங்க வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்னா இது மதுரை நாயக்கரில் தான் 72 பாளையம் இருக்குது. அது ஏற்கனவே பார்த்ததுன்னா தஞ்சை, செஞ்சி, மதுரைன்னு சொல்லிட்டோம். இந்த மதுரை நாயக்கர்கள் தான் நம்ம 72 பாளையங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த 72 பாளையங்களில் வரி வசூல் செஞ்சுட்டாங்களா? அப்படி வரி வசூல் செஞ்சதுக்கப்புறம் அந்த வரி வசூல் செஞ்சதில் எப்படி எப்படிலாம் கட்டுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3இல் 1 பங்கு தான் வசூல் செய்த பங்கில் 3இல் 1 பங்கு யார்கிட்ட கொடுத்துறாங்கன்னா மதுரை நாயக்கர்கிட்ட கொடுத்துறாங்க. அடுத்த 3இல் 1 பங்கு, அடுத்த 3இல் 1 பங்கு, 3இல் 1 பங்கு, அடுத்த 2இல் 1 பங்குன்னு போயிடக்கூடாது. அடுத்த 3இல் 1 பங்கு, அடுத்த 3இல் 1 பங்கு யார்கிட்ட போகிறாங்க, இதை வந்து இராணுவ செலவிற்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்த மீதி இருக்கிறத என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சொந்த செலவுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்க சார், இது வரைக்கும் தான். இது வந்து நான் ஒரு பாளையக்காரர்லாம் என்னது, இவங்க எதுக்காக உள்ளே வந்தாங்க, இவங்க ஏன் இது மாதிரிலாம் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்த்துருவோம். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து புரட்சி ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த மதுரையை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 72 பாளையங்களாக பிரித்து சொன்னோமா. இப்போ இந்த 72 பாளையங்களை எத்தனை வகையாக பிரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்கன்னா ஒரு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. எத்தனை வகைனா ஒரு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன வகைன்னு பார்த்தோன்னா வந்து கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து பிரிக்கிறாங்க. மொத்தம்
72 பாளையம். இந்த 72ல இந்த கிழக்கு பாளையத்தை எத்தனை பிரிச்சிருக்காங்கன்னா 56 பாளையங்களா பார்த்தோன்னா கிழக்கு பாளையத்தையும் மேற்கு பாளையத்தை ஒரு 16 பாளையங்களா பார்த்தா பிரிச்சிருக்காங்க. அப்ப இது மொத்தமே சேர்த்துதான் என்னது 72 பாளையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னன்னா இந்த கிழக்கு பாளையம் பண்றது புதுசு, நம்ம சோர்ஸ் புக்ல இருந்து பார்த்துருப்போம். அந்த கிழக்கு பாளையம் பொறுத்த வரைக்கும் 56, மேற்கு பாளையம்ன்றது 16, 72 பாளையங்கள். சரி ரைட்டு. இப்போ சார் இந்த கிழக்கு பாளையத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கே சார் அப்படின்னா, இது 2 பாளையத்தில் இதுக்கு முன்னாடி படிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா சார் கிழக்கில் சின்னதாக இருக்கு, அப்போ நம்ம இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணிப்போன்ற ஒரு கோஷ்டி பார்த்தோன்னா வந்து அழகாக மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்னதான் பண்ணி ஆகணும்னா, இந்த பாளையக்காரர்களில் இந்த கிழக்கு பாளையம் நீ எடுக்கும்போது இந்த கிழக்கு பாளையத்துக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இந்த கிழக்கு பாளையத்துக்கு வேறு என்ன பாளையம் இருக்குது? தெலுங்கர் பாளையம், நாயக்கர் பாளையம். இது மொத்தமே எதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு பாளையத்துக்கான பேர். ஏன்னா தெலுங்கர் பாளையம், நாயக்கர் பாளையம். ரைட். இதில் மொத்தம் எத்தனை பாளையம் இருக்குன்னு சொன்னோம்? 56 பாளையங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாளையத்தில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாளையத்தில் என்னென்ன ஊர்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் தான் யார் இருந்தது? வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்தோன்னா வந்து இருந்திருப்பார். ரைட்டு. நமக்கு இது வரைக்கும் பார்த்தோன்னா புரிஞ்சிருக்கும். கிழக்கு பாளையத்தை பொறுத்த வரைக்கும் 56 பாளையங்களாக இருக்கும். இந்த கிழக்கு பாளையத்துக்கு வேறு பேரில் என்ன சொல்லலாம்னா தெலுங்கர் பாளையம் சொல்லலாம், நாயக்கர் பாளையம் சொல்லலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில், அதாவது நம்ம 10th புக்லையும் 11th புக்லையும் பார்த்தோன்னா வந்து இந்த 2 தான் கொடுத்துருப்பாங்க. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சின்ற ஒரு 4 டேட்டா மட்டும் தான் இருக்கும். இப்போதைக்கு இதுவே போதும். நீங்கள் ரொம்ப பார்த்தோன்னா வந்து குழம்ப தேவையில்ல, இப்போதைக்கு இதுவே போதும். அடுத்தது பாளையம் பார்த்தோன்னா மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மேற்கு பாளையத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு பாளையத்தை வேற இந்த மேற்கு பாளையத்துக்கு வேற என்ன சார் பேர் சொல்லி அழைப்பாங்கன்னா மறவர் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த மறவர் பாளையம் என்ன சார்? மறவர் பாளையம் அப்படின்னா இது நமக்கு புலித்தேவர் கதை வரும்போது உங்களுக்கு அது தெளிவாக புரியும். மேற்கு பாளையம்னா என்ன பேருன்னா மறவர் பாளையம். சரிங்க சார். இந்த பாளையம் பொறுத்த வரைக்கும் என்ன சார் என்னென்ன ஊர்லாம் சார் இருக்குன்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், நெற்கட்டும் சேவல், பனையூர், வாசுதேவநல்லூர், சிவகிரி. சரி ரைட்டு. இப்போ நம்ம சார் இதுக்கும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் உள்ளே வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா ஒரு லைட்டான ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும் இருக்கும். கிழக்கு பாளையம் பார்த்துருப்பீங்க. கிழக்கு பாளையம் பார்த்தீங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சாத்தூர். கிழக்கு பாளையத்தில் வந்து சாத்தூர் இருக்கா? அதே மாதிரி மேற்கு பாளையத்தில் என்ன இருக்கு? சேத்தூர். அதாவது பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஏனாலும் மேலோட்டமாக படிக்கும்போது இந்த ஒரு பகுதி பார்த்தோன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகும். இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. கிழக்கு பாளையத்தில் சாத்தூர், அதுவே மேற்கு பாளையம் வந்துச்சுன்னா சேத்தூர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் நமக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. 19ஆம் நூற்றாண்டு இருக்கும். 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாடு அரசியலில் பாளையக்காரர்கள் ரொம்ப முக்கியமாக வகித்தனாங்க. இந்த பாளையக்காரர்களுக்கு முன்னாடி வந்து வரி வசூல் செய்தவங்க யாருன்னு சொல்லியாச்சு? சேர்வைக்காரர்கள், தலையாரிகள். இது என்ன சொன்னால் நாயக்கர்களுக்கு ஃபஸ்ட்டு உதவி செய்யறதுக்காக ஒருத்தர் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அதன் அடிப்படையில் நமக்கு என்ன சொல்லியிருப்போம்? இந்த சேர்வைக்காரர்கள், தலையாரிகள் அப்படின்னு இருப்பாங்க. இந்த பாளையக்காரர் புரட்சி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாட்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எவ்வளோ நாட்கள் நடந்திருக்குன்னா 1755 முதல் 1801 இந்த இடைப்பட்ட காலம் முழுக்க என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா இந்த பாளையக்காரர்கள் வந்து புரட்சி ஈடுபட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தோன்னா பாளையக்காரர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த பாளையக்காரர் புரட்சி இப்போதான் வந்து ஈடுபடுறாங்க. ரைட். நம்ம இதன் அடிப்படையில் நமக்கு பாளையக்காரர்கள் மொத்தம் எத்தனை பாளையம் சொல்லியாச்சு? 72 பாளையம் சொல்லியாச்சு. என்னதான் 72 பாளையமாக இருந்தாலும் 72 பாளையம் இருந்தாலும் நமக்கு என்ன? நமக்கு ஒரு 5 பாளையக்காரர்கள் தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன் சார் மற்ற பாளையக்காரர்கள்லாம் முக்கியத்துவம் கிடையாதுன்னா அவங்கள பற்றி அவ்வளோ இம்பார்ட்டண்டான மேட்ரு வந்து எதுவுமே அவ்வளோ இல்லை. எங்கேனா இங்கே தமிழ்நாட்டில். அப்போ அதன் அடிப்படையில் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா இருக்கிற சோர்ஸை தெளிவாக படிச்சுக்கின்ற அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து புலித்தேவர். 1755 முதல் 1767 வரைக்கும் பார்த்தோன்னா இவங்களோட ஆட்சி காலமாக இருக்குது. சார் இவர் யார் சார் அப்படின்னா இவர் ஒரு மேற்கு பாளையத்தை சேர்ந்தவர். சரிங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து அங்கேருந்து பிரிட்டிஷ்கார் அங்கேருந்து இங்கே வரணும்ல. அவன் ஏன் வரான்னா நம்ம வந்து முகமது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு மதுரையோட கடைசி அரசு யார் சொன்னால் மீனாட்சி அவங்க சொன்னோம். மீனாட்சிக்கு அதுக்கப்புறம் யார் இதை வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணதுன்னா நம்ம முகமது நவாப் வந்து டேக் ஓவர் பண்ணிருப்பான். முகமது நவாப் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா பிரிட்டிஷ்காரான கடன் வாங்கியிருக்கான். அந்த கடனை பார்த்தோன்னா அவர் திருப்பி செலுத்தலை. அப்போ கடனை நம்ம திருப்பி செலுத்தாதனால பிரிட்டிஷ்காரன் வந்து இது மாதிரி கடனை நீ திருப்பி செலுத்தலை, எப்போ தரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா என்கிட்ட பணம் இல்லை, இதெல்லாம் என் கீழே இருக்கிற பகுதிகள் தான், நீ என்ன பண்ணு எனக்கு கீழே இருக்கிற பகுதியில் நிலவரி வசூல் போய் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க நம்ம பணம் கொடுத்துட்டு நம்ம போய் வசூல் பண்ணி கேட்டாலே தரமாட்டாங்க. இதுக்கு நீ உங்கள்கிட்ட இது இருக்கிற இடத்துல நீ போய் கேட்டு நான் போய் கேட்டால் எப்படி தருவாங்க? அதெல்லாம் வலிக்காது, நீ யாருன்னா கூட அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
அவங்களோட சகோதரர் மாபூஸ் கான் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, கூட அனுப்புறாரு. மாபூஸ் கான் பொறுத்த வரைக்கும் யாருன்னு கேட்பாங்க, யாருன்னா முகமது நவாபோட மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா கிளம்பி வராங்க. ஃபர்ஸ்ட் எங்கே வராங்கன்னா மதுரைக்கு வராங்க. எங்கே ஃபர்ஸ்ட் மதுரைக்கு அங்கேருந்து கிளம்பி வராங்க. எங்கள் ஆற்காட்டிலேருந்து பார்த்தோன்னா மதுரைக்கு போகிறாங்க. ஆற்காட்டிலேருந்து மதுரைக்கு பார்த்தோன்னா வந்து போகிறாங்க. இப்போ மதுரை போகும்போது நான் அதனால் மதுரை ஈஸியாக பார்த்தோன்னா டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. மதுரையை அடித்து விட்டு ஈஸியாக எடுத்துறாங்க. ரைட், மதுரையை எடுத்ததுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்லுது, பிரிட்டிஷ்கார இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுறான், ஐயா பக்கத்தில் திருநெல்வேலி ஒருத்தர் இருக்கியா, அவங்க அதையும் போய் முடிச்சுட்டு வந்துரு. யார் அவன் திருநெல்வேலி இருக்குதுன்னு பார்த்தோன்னா அதுதான் நம்ம தலைவன் பூலித்தேவர். இந்த பூலித்தேவரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான சிறப்புலாம் இருக்குது. என்ன சார் பூலித்தேவரை பற்றி சிறப்புனா, ஆங்கில எழுத்து முதல் வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தோன்னா வந்து பூலித்தேவர். சார் ஆங்கில எழுத்து வெற்றி பெற்றதுதான் பூலித்தேவர் சார். அப்போ ஆங்கிலேயருக்கு முன்னாடி யாருன்னா எதிர்க்காருன்னு பார்த்தோன்னா வந்து ஒரே ஒருத்தர் எடுத்திருக்காரு, அழகு முத்துக்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன இருப்பாரு, ஆங்கிலேயரை எதிர்த்து இருப்பாரு. ஆனால் என்ன பண்ணிருப்பாங்க, அவரை வந்து சுட்டு அவர் கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் ஆங்கிலேயர் எதிர்த்து முதல்ல வெற்றி பெற்றது யாருன்னும் போது பூலித்தேவர் பார்த்தோன்னா வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. ரைட், அங்கேருந்து நான் சொல்றாங்க பிரிட்டிஷ்காரன் பொறுத்த வரைக்கும் மதுரையை முடிச்சிட்டியா, மதுரையை முடிச்சுட்டு பூலித்தேவர் அதாவது திருநெல்வேலி பாளையக்காரரை சேர்ந்த பூலித்தேவர் கதையும் போய் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் அந்த டைமில் பிரிட்டிஷ்காரனுக்கு என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற அந்த படையில பொறுத்த வரைக்கும் போதுமான படை வீரர்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கல, அவங்க போதிய பீரங்கி படை இல்லை. அது மட்டும் இல்லாமல் பூலித்தேவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரணமான ஆள் கிடையாது. பூலித்தேவருக்கு 72 பாளையக்காரர்கிட்டையுமே என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு கட்சான ஆள், எல்லார்ட்டையும் ஒரு நட்பு வட்டாரத்தில் பழகி வச்சிருப்பாரு. மாப்பிள்ளை எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மொத்த பேர் கிளம்பி வந்துடுவான். அது மாதிரி ஒரு செக்மெண்டான ஆள். அப்போ அவனை எதிர்க்கணும்னா வந்து நீ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எதிர்க்க முடியாது. பிரிட்டிஷ்காரங்கிட்ட என்ன கேட்குறாப்புல, ஐயா இது மாதிரி வந்து பூலித்தேவர் எதிர்க்குன்னா கூடுதல் படை வந்து எங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ கூடுதல் படைகள்லாம் இப்போதைக்கு கிடையாது, வேற வழி கிடையாது. அப்போ கர்னல் ஹெரானுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு என்ன வேலை சொல்லியிருக்கீங்களே அந்த வேலையை செய்யின்னு சொல்லிட்டு பார்த்தா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறாங்க, கர்னல் ஹெரானு ஐயா முடியாதுன்னு சொன்னால் வேலை விட்டு போடுறாங்க. சரி போவோம் களத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு களக்காடு போர் 1755 பார்த்தீங்கன்னா நடக்குது. களக்காடு போர் 1755 களக்காடுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து போர் வந்து நடக்க போகுது. யாருக்கு, நம்ம வந்து பூலித்தேவருக்கும் நம்ம பிரிட்டிஷ்காரன் அந்த இறைக்கும் நவாப்புக்கும் அந்த டீமுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து போர் நடக்க போகுது. என்னதான் நம்ம 72 பாளையக்காரனும் நமக்கு கூப்பிட்டா வந்து சொன்னாலுமே என்ன எதிர்க்க போகிறான். இப்போ நம்ம நண்பன் வந்து இப்போ அடிக்க போகிறான், ஒருத்தர் அடிக்க போகிறான்னு வச்சுக்கா, மாப்பிள்ளை என்னை அடிக்க போகிறான் நீ வாயா ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படி கூப்பிட்டா தானே வருவாங்க. அப்போ நம்ம தலைவன் என்ன பண்ணுறாரு, பூலித்தேவர் இது மாதிரி ஐயா இது மாதிரி பிரிட்டிஷ்காரன் நம்மளை வந்து எதுக்க போகிறாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கூப்பிட்றாங்க. அப்படி வந்து பிரிட்டிஷ்காரை எதிர்க்கிறதுக்காக கூப்பிடும்போது அங்கேருந்து ஒரு சில படைகள் ஃபஸ்ட்டு யார்கிட்ட போய் கேட்குறாருன்னா பிரெஞ்சுக்காரர் ஆதரவு போய் நேர்றாரு. பிரெஞ்சுக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இப்போ கொஞ்சம் நாங்கள் வேலையாக இருக்கோம், வேற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால் நீங்கள் வேற ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அடுத்தது பார்த்தோன்னா வந்து இவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க, ஹைதர் அலி கிட்ட போய் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஹைதர் அலி என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நாங்கள் இப்போ மராத்தியர்கிட்ட போர் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேற ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அங்கே முடிச்சுங்களா, அதுக்கப்புறம் சரி வேற யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன்னு கேட்கும்போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு போய் ஹெல்ப் கேட்கும்போது திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்ன சொல்லுது, மாப்பிள்ளை அதெல்லாம் ரைட்டு தான், அவன் ஒன்று அடிக்கிறதுக்கு வரான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே என்ன பண்ணுவான், ஏதாவது அவன் அடிக்கிறதுக்கு வரான், நம்ம போவோம் காப்பாற்றுவோம், அது வேற விஷயம். அதை நான் காப்பாற்றினா எனக்குன்னா நான் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல, எனக்குன்னா பண்ணுவேன், என்ன ட்ரீட் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்ல. அதே மாதிரி நம்ம திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா ரைட்டு நான் வந்து உனக்கு நான் அந்த இடத்த முடிச்சு கொடுத்துட்றேன், இந்த பிரச்சனையை நான் முடிச்சு கொடுத்துட்றேன், நான் வந்து உனக்கு பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லையா, ஆனால் களக்காடுன்றதுல போர் நடக்க போகுது, களக்காடு இடத்துல போர் நடக்க போகுது. அப்போ இந்த களக்காடு நடக்கிற போரில் இடத்துல நம்ம நீ வந்து அந்த இடத்த நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொல்லிடுறாங்க. அப்போ போர் வந்து தயாராகிடுச்சு. போர் தயாராகும் போது மாபூஸ் கான் படைகள், அதாவது மாபூஸ் கான் தலைமையிலான படைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 பேர், அது மட்டும் இல்லாமல் ஆர்காட் நவாபால் அனுப்பப்பட்ட படைகள் பார்த்தோன்னா வந்து ஒரு 6 பேர், மொத்தம் 1600 பேர் ரெடியாக நின்றுருக்காங்க. அப்போ பூலித்தேவர் என்ன பண்ணாரு, அங்கே வெயிட் பண்ணிருக்காரு, ஐயா இது மாதிரி வந்து இந்த மாலவத்தனை கூப்பிட்டோம், இன்னும் அவன் வந்து வருத்தொழிலே என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போனா அது திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஒரு 2000 படைகள் அனுப்புது, 2000 பேர் வராங்க. 2000 பேர் வந்தோம் என்ன ஆகுதுன்னா இந்த பிரிட்டிஷ் படைகளை போட்டு பிடிச்சி காலி பண்ணி விட்டுறாங்க. அப்போனா அது முதல்ல வந்து வெற்றி பெற்றது யார் தான், நம்ம தலைவன் பார்த்தோன்னா வந்து இந்த களக்காடு போரில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ உடனே என்ன ஆச்சுன்னா அவங்க நினைச்ச மாதிரி வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, யாரை போடுறது பூலித்தேவரை போடுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுன்றது யார் உணர்றாங்கன்னா பிரிட்டிஷ்காரன் வந்து உணர்றாங்க.
பிரிட்டிஷ்காரர் ஒன்று அப்போ புலித்தேவரை போகிறதுக்கு ஒரு நல்ல வகையான ஒரு நல்ல ஆளாக ஒருத்தர் ரெடி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படி ரெடி பண்ண ஆள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மருதநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இந்த மருதநாயகம்ன்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மருதநாயகம் பார்க்க முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த புலித்தேவர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் சார் இது இருந்தாருன்னா 1756 63 வரைக்கும் திருவிதாங்கூர் மன்னரோட ஆதரவு பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இந்த செக்மெண்ட் நம்ம அந்த ஆதரவு பார்த்தீங்கன்னா அவர் கிடைச்சிருக்கு. இந்த ஆதரவு வச்சு என்ன பண்ணுறோம் அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களும் பார்த்தீங்கன்னா கைவிட்டு போயிட்டு இருப்பாங்க 63க்கு அப்புறம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம யூசுப் கான் அதாவது மருதநாயகம் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இவர் என்னன்னா மதம் மாற்றத்துக்கு முன்னாடி நம்மால் தான் மருதநாயகம் பொறுத்த வரைக்கும் யாருன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் தான். இவர் என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலத்துலலாம் வந்து தன்னோட மதத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப செக்மெண்ட் வச்சுருந்தாங்க. நம்மாலையான்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துப்பாங்க. இப்போ ஏதாவது நம்ம ஒரு கம்பெனிக்கு போனால் கூட இன்றைக்கி அந்த பாஷைலாம் ஓரளவுக்கு நிறையவே இருக்கும். நிறைய ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு என்னன்னா இவர் இங்கே நம்ம கதை வார்த்தை நம்ம எடுக்கும்போது மருதநாயகம் என்ன பண்ணுறாரு இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிறார். அப்படி பாண்டிச்சேரிக்கு போகும்போது ஃபஸ்ட்டு வந்து தன் மதத்தை வந்து மாற்றிறாரு. ஏன்னு மாற்றிறாருன்னா யூசுப் கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து கான் சாஹிப் அப்படின்றது பாண்டிச்சேரிக்கு போகும்போது தன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு மாற்றிறாருன்னா கான் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரை மாற்றிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கான் சாஹிப்னு சொல்லிட்டு பேர் மாற்றிக்கும் போது பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நல்ல பலம் வாய்ந்த ஒர்க்கராக இருக்கார். அந்த டைமு அங்கே 1752 அந்த சைடு வந்து சும்மா விசிட்டுக்கு போன நம்ம ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, யார் அவன் நல்லா இருக்கானே இவன் நம்ம படையில் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவன் நம்ம ராபர்ட் இவர் கேட்குறாங்க, நம்ம ஏமா நீ என் படையில் வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் சாஹிப்பை கேட்குறாங்க. அப்போ கான் சாஹிப் உடனே என்ன பண்ணுறாப்புல, சரி ரைட் சார் வந்துடும் சொல்லிட்டு அங்கேருந்து அங்கே வர்றாரு. அப்போ இங்கிருந்து இங்கே வரும்போது தன்னோட பேர் என்ன மாற்றிக்கிறாரு, யூசுப் கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேர் மாற்றிக்கிறாரு. அப்போ 3 பேர் ஒரே ஒரு ஆளுக்கு தான். யார், மருதநாயகனாலும் அவரு தான், யூசுப் கானும் அவரு தான், அதுக்கப்புறம் யார் கான் சாஹிப்னாலுமே அவர் தான். இந்த 3 பேருமே அவர் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா இவர் அடிக்கக்கூடிய ஆள் யாருன்னா இவர் ஒரு ஒயிட்டான ஆள் இருக்கிறதுனால இவருன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. நம்ம மருதநாயகம் என்ன பண்ணுறாப்புல, நம்ம ராபர்ட் கிளைவோட பேச்சை கேட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக என்ன பண்ணுறாரு, இந்த பிரிட்டிஷோட படையில் வந்து சேர்ந்துட்டார். இவர் பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்லேயே பார்த்தோன்னா அந்த ஈஸியான அவ்வளோ நம்மளோட யூசுப் கானை பொறுத்த வரைக்கும் மருதநாயகம் சொல்கிற மாதிரி யூசுப் கானை அவர் அவ்வளோ சாதாரணமான கிடையாது. ஒரு டார்கெட்டை கொடுத்து அந்த டார்கெட்டை கிளியர் பண்ணுறது தான், அதாவது யூகம் வகுத்து அதை கிளியர் பண்ணுறதுல பார்த்தோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆள் யாரும் பார்த்தோன்னா நம்ம யூசுப் கான். அப்போ நம்ம யூசுப் கான் என்ன பண்ணாரு, ஃபஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பி சரி டார்கெட்டை அவனுக்கு கொடுத்துட்டாங்க. என்ன டார்கெட் கொடுத்துட்டாங்க, புலித்தேவரை போய் முடிச்சுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொல்லி விட்டாங்க. அப்போ புலித்தேவரை முடிக்கணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை வந்து போய் நான் ஃபஸ்ட்டு வந்து ஊருக்குள்ளே போய் விசாரிக்கிறாப்புல. ஒரு காவல்துறை ஃபஸ்ட்டு உள்ள வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஊர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு சரி இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து செய்வாப்புல. அதே மாதிரி தான் நம்ம ஆள் பார்த்தோன்னா எங்கே போகிறாரு, திருநெல்வேலிக்குள்ளே போய் பார்க்குறாப்புல எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, சரி ஈஸியாக அடிச்சிட முடியுமா, எப்படி இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்த்தது நம்ம என்ன பண்ணிட்டார் வந்து, ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம புலித்தேவர் அவ்வளோ கொஞ்சம் ஈஸியான ஆள் கிடையாது, அதனால் கொஞ்சம் அவர் கொஞ்சம் புதுதலாக தாக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், பீரங்கி படைகள்லாம் நீங்கள் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அப்போ பீரங்கி படைகள்லாம் வர வரைக்கும் என்ன பண்ணுறாரு, நம்மளால் ஆயத்தமே ஆகலை. பீரங்கி படைகள்லாம் வந்தால் தான் நான் போவேன், இல்லைன்னா நான் எனக்கு அவசியமே கிடையாது, நான் இவங்ககிட்ட போர் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் ஒன்று எடுத்தேன்னா நான் சக்ஸஸ்ஃபுல் தான் ஆகணும். நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அதுக்கான எனக்கான திட்டங்களை நான் வந்து சரியாக போட்டு வச்சிருக்கணும், அதை கரெக்டாக நான் முடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் கரெக்டாக இருந்தாலும். அப்போ இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, ரைட்டு நம்ம அந்த பீரங்கி படைகள் மொத்தம் வந்து 1760 வந்து சேருது. 1760 பீரங்கி படைகள் உள்ளே வந்ததுன்னு சரி ரெடி ஆகிட்டு நம்ம தலைமை ரைட் இப்போ போய் யாரை எதிர்க்கலாம், புலித்தேவரை பார்த்தோன்னா எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இருக்கிறாரு. அப்போ புலித்தேவரை எங்கே தூக்குறாங்கன்னா, புலித்தேவரோட 3 முக்கிய கோட்டைகள் இருக்குது. என்ன கோட்டைகள்னா நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். முக்கியமான கோட்டையில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தா அந்த நெற்கட்டும் சேவலை தான் எப்பவுமே தலைமை எங்கே இருப்பார், நெற்கட்டும் சேவலில் தான் இருப்பார். அந்த நெற்கட்டும் சேவலை போய் பார்த்தோன்னா 1761 மே 16 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த 16 இப்படி திருப்பி போட்டால் 61ன்னு சொல்லிட்டு வரும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த கேள்வி அடிக்கடி பார்த்தோன்னா வந்து கொஸ்டின் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அப்போ 1761 மே 16 புலித்தேவரோட ஒரு 3 முக்கிய கோட்டைகள் என்ன பண்ணுறாரு, நம்ம யூசுப் கான் கைப்பற்றார். யூசுப் கான் கைப்பற்றியாச்சு. யூசுப் கான் கைப்பற்றினதுக்கப்புறம் அதோட போர் முடிஞ்சிச்சான்னு கிடையாது, அவரோட சண்டை நடக்குது. எங்கே சண்டை நடக்குது, புலித்தேவருக்கும் யூசுப் கானுக்கும் சண்டை நடக்குது. எங்கே நடக்குதுன்னா அந்த நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த நல்லூர் அப்படின்ற ஒரு ஊரில் புலித்தேவர் தோற்கடிக்கப்படுறார். அவர் இறக்கலாம் பண்ணல, தோற்கடிக்கப்படுறார். அவர் தோற்கடிக்கப்பட்டாச்சா அங்கிருந்து என்ன பண்ண முடியாது, அங்கேருந்து தலைவர் தப்பிச்சு ஓட்டார், தோத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் ஊரில் தாகாட்ட முடியல, எனக்கு ஒரே சேம் பப்பி சேம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தலைவர் என்ன பண்ணாரு, இங்கிருந்து கிளம்பி போயிட்டார். அப்போ யூசுப் கான் பொறுத்த வரைக்கும் அது அங்கிருந்து ஃபுல்லாமே அவரோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு. அப்போ யூசுப் கான் உள்ள கட்டுப்பாட்டு வந்ததுக்கப்புறம் நம்மால் போய் காப்பு காட்டில் போய் ஒளிஞ்சிட்டு இருப்பார்.
இப்போ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவருக்கு கொடுத்த டார்கெட் முடிஞ்சிச்சு. யாருக்கு? யூசுப் கான் கொடுத்த டார்கெட் முடிச்சு. ஐயா அடுத்த உத்தரவுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது, சரி நீ போய் என்ன பண்ண, அங்கே போய் இந்த வடிவேல் சொல்கிற காமெடி மாதிரி நீ போய் அங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்பில்ல, அதே மாதிரி நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணுற, ஆர்காட் நவாப் கூட போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாப்புல. யார்? நம்ம யூசுப் கான். என்னடா இது, நான் விட்டா 72 பாளையக்காரன்னு சுழட்டி மொத்த பேரும் நான் கைக்குள்ள வச்சிருக்கப்பா, கேப்ப நாள் என்ன பண்ணுற, இந்த ஆர்காட் நவாப் கிளம்பி வேலை செய்ய சொல்றியே, எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மன உளைச்சலை சுற்றிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் யோசிக்கிறான், இப்போ ஆங்கிலேயரை வந்து எதிர்க்கிறதுக்கான மொத்த வியூவும் நமக்கு தெரியும், நமக்கு என்னென்னா கொஞ்சம் படைகள் தான் தேவைப்படுது, அந்த படையை வந்து 72 பாளையக்காரரை வச்சு நம்ம ஏன் மூவ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், எல்லா பாளையக்காரர்கிட்ட தனித்தனியாக கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறான். ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறோன்னா, ஐயா நாங்கள் உங்கள் விசுவாசின்ற மாதிரி உள்ளே இருப்போம் ஆள். அப்போ அந்த ஒரு 3 பேர் இருக்கான், 3 பேர் எல்லாம் பண்ணிடுறான். சிவகிரி பாளையக்காரர்கள், அந்த எட்டயபுரம், பாஞ்சலங்குறிச்சி, இந்த 3 பாளையக்காரர் என்ன பண்ணுறான்னா ஆங்கிலேயருக்கு விசுவாசமான ஆள். அப்போ அந்த 3 பேர் என்ன சொல்கிறான், தலைவரே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா, என்ன பண்ணுறான்னா அந்த நம்ம யூசுப் கானு ஒவ்வொரு பாளையக்காரரை கூப்பிட்டு வச்சு உங்களை எதிர்க்கிறதுக்கு பிளான் போட்டுருக்கான். நான் உங்கள் விசுவாசி, முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க, இது இந்த விஷயத்தை நீங்கள் சைலண்டாக முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே பிரிட்டிஷ் படைகள் என்ன பண்ணிட்டாங்க, யூசுப் கானை கூப்பிட்டு வச்சு விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்திட்டு நீ அரசு துரோக குற்றம் பண்ணிட்ட, எங்களை கேட்காம பாளையக்காரர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம், அதனால ஒன்றாக பண்ணுறோம், தூக்கில் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1764 யாரை போட்டுறாங்க, யூசுப் கானை பார்த்தோன்னா வந்து தூக்கில் போட்டுறாங்க. யூசுப் கானை தூக்கில் போட்டதுக்கப்புறம் தலைவனுக்கு ஒரே குஷி. யாருக்கு? நம்ம வந்து பூலித்தேவனுக்கு. ஐயா நம்ம போட்டிருந்த ஆளை வந்து முடிச்சு விட்டாங்க, இப்போ நம்ம திருப்பி ரிட்டர்ன் பேக், ஐ ஆம் பேக் அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் என்ன பண்ணுறான், வந்து அவனோட கோட்டைகளை பார்த்தோன்னா ரிட்டர்ன் ரீபேக் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டான், கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டான். என்னடா இவனை முடிச்சு விட்டா இவன் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முடிச்சுட்டு இருக்காங்க. சரி வேறு வழி இல்லை, அவனை முடிக்கணும்ல, அப்போ அதுக்காக ஒரு கேப்பபுளான ஒரு பர்சனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் உள்ளது யாருன்னு பார்த்தோன்னா வந்து கேப்டன் கேம்பல் அப்படின்ற ஒருத்தர் வந்து 1767 கேப்டன் கேம்பல் சொல்லிட்டு ஒருத்தர் போடுறாங்க. அந்த கேப்டன் கேம்பல் என்ன பண்ணுறான்னா உள்ளே வந்து எதுக்குள்ளனா அந்த திருப்பி வந்து நம்ம பூலித்தேவருக்குள்ளே வந்து அவரோட கோட்டைக்கு திருப்பி ரெக்கவரி பண்ணி ஃபுல்லாக எடுத்துடுறான். நம்ம திருப்பினாவது நம்ம பூலித்தேவன் ஐயோ முடிஞ்சு போச்சு சோழின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிறாரு. அவர் என்ன பண்ணாரு, நாளை எழுந்த நிலையிலே பார்த்தோன்னா அந்த காட்டில் போய் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இறந்ததுக்கான இதுன்னு சொல்ல, அந்த செக்மெண்ட்டில் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட பார்த்தோன்னா இவரோட கதை வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கே செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஒருத்தரோட நபரை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஒண்டி வீரன். யார் சார் இந்த ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பூலித்தேவர் படையிலே பார்த்தோன்னா ஒன்றனுக்கு சிறப்பாக இருந்திருப்பாராம். சரி அவரை பற்றி நான் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மாவீரன் படம் பார்த்துருப்பீங்க. இந்த மாவீரன் படத்தில் தலைவன் அனுப்பணும், உன்னோட 100 படை வீரர்கள் அனுப்பு, நான் வந்து பார்த்தோன்னா வெட்டி சாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. அதே மாதிரி நம்ம தலைவன் என்ன பண்ணுவார்னா, நீ வந்து 100 வீரர்கள் அனுப்ப தேவையில்ல, எதிரி கோட்டை ஒன்று இருக்கியா, அந்த கோட்டைக்குள்ள தலைவன் டபாக்குன்னு உள்ள குதிப்பான். 100 பேர்னாரு 1000 பேர்னாரு அதை பற்றி கவலையை விட மாட்டான், டபாக்குன்னு உள்ளே எகிரி குதிப்பான். அப்படி உள்ளே எகிரி குதிச்சு டக்கடன்னு வெட்டி கடாச்சிடுவான் மக்களை. அப்போ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒண்டி வீரன், அந்த பேரோட இதுவே அதுதான், ஒண்டியாக உள்ளே போவான், அதனால வந்து வீரன், ஒண்டி வீரன். அப்போ இவருக்கு என்னன்னா அவரோட வலது கை பார்த்தா துண்டிக்கப்பட்டிருக்கும். அதை நினச்சி நான் மிகவும் வருந்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அப்போ அந்த விஷயம் ஒண்டி வீரனுக்கு தெரிய வருது, ஐயா நீங்கள் இதை நினச்சி மன வருத்தப்பட தேவையில்லை, ஏன்னா நான் வந்து பல கோட்டைக்குள்ள நுழைஞ்சி பல தலைகளை கொய்தமக்கான பரிசு, தலை வெட்டி போட்ட இதுக்கு இதை கை போனதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, நீங்கள் அதை பற்றி பெருசாக அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒண்டி வீரன் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், நமக்கு கொடுத்தா ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்பாங்க, அதுக்காக இந்த தகவல் தெரிஞ்சுக்கங்க. ரைட். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலு நாச்சியார். இப்போ நமக்கு பூலித்தேவரை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தீங்களா, அவ்வளோதான் பூலித்தேவர் செக்மெண்ட்டு, அவ்வளோதான், ரொம்பலாம் பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல, டக்குன்னு அழகாக இந்த வீடியோ அப்படியே நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டாலே இந்த பூலித்தேவர் கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நச்சுன்னு உட்காந்துரும். உங்களுக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த 1761 மே 16 அப்படின்ற வாரத்தை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல அந்த ஒரு டேட்டா மட்டும் தான் முக்கியமாக இருக்கும். அடுத்தது யார் பார்க்க போகிறோன்னா வேலு நாச்சியார். யார் சார் இந்த வேலு நாச்சியார்? நம்ம தமிழ் புக்கில் கூட இருந்திருக்கும், நம்ம ஸ்கூல் புக்கு. ஐயா நான் தமிழ் புக்கு படிக்கல, ஐயா அந்த புக்கு படித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை, வேறு வழி கிடையாது. அதாவது நீங்கள் வந்து டிஎன்பிசி இழுப்புக்கு வராது, டிஎன்பிசி இழுப்புக்கு தான் நம்ம போயாகணும். ஏன்னா அவங்க ஒரு செக்மெண்ட் சொல்லிட்டாங்க, ஐயா கஷ்டமாக தான் கேள்வி வைப்பேன். சரி இதுக்கப்புறம் நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறாங்க, யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது, நீ ஏன் கொஸ்டின் கஷ்டமாக கேட்குற, நான் வந்து இங்கே கம்மியாக தானே படிக்கிறேன், என்னையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா நம்ம வந்து அதாவது நம்ம தரப்பு நியாயத்தை நம்ம கேட்குறோம், அது நம்ம கேட்குறது நம்மளோட கடமை. நீ கேட்ட கலங்க வேண்டியது தான். நம்மளோட நிதர்சனமான உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும்.
அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இங்கே என்ன வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். அடுத்து பார்க்குறது யாருன்னு இந்த வேலுநாச்சியார் சொல்லிட்டு பார்க்குறோம். யார் சார் இந்த வேலுநாச்சியார்? யார் வேலுநாச்சியார்? ஆங்கிலேயரை எதிர்த்து முதல்ல வெற்றி பெற்ற முதல் பெண்ணா, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்ணை எங்கால் தான்யா ஃபுல்லாக பூந்து பயங்கரமான ஜான்சி ராணி எப்படியோ அங்கிட்டு ஜான்சி ராணி எப்படியோ இங்கிட்டு எப்படி எங்களுக்கு வேலுநாச்சியார். இவங்களோட காலம் என்ன சார்? 1730 1796 வரைக்கும் உள்ள காலம் தான் வந்து எங்களோட காலம். இது நமக்கு இந்த நடந்த குரூப் 4ல அழகாக கேட்டிருக்கான். வேலுநாச்சியார் எப்போது மரணம் அடைந்தார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது ஒரே ஒரு வார்த்தை தெரிஞ்சிருந்தா இது கொஸ்டின் போட்டுக்கலாம். 1730 1796 1796 அவங்க இறந்ததோட காலமாக இருக்கும். அப்போ 1797 தெரிஞ்சாங்க. சரிங்க சார், இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் இவங்க? ராமநாதபுரத்தை சேர்ந்த செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தம்மாள் அப்படின்ற ஒரு இணையாருக்கு மகளாக பிறகுறாங்க. என்ன சார் மகள் வந்து பிறகுறாங்க, எப்படி சார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரே பொண்ணு வீட்டுக்கு எப்படி இருப்பாங்க, நம்ம செல்லக்கூடியதாக தான் இருக்க போது. அப்போ நம்ம அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம சிலம்பம் வளரி, அது இல்லாமல் அரச வீட்டு பெண்ணு நம்ம வீட்டில் வளரக்கூடிய பொண்ணு என்ன பண்ணுவோம், ராஜான்னு ராணி மகாராணி மாரி வளர்க்கணும்னு சொல்லுவோம். அப்போ அது பிறந்த இடமே எங்கே தான் இருக்குது, மகாராணியாக தான் பிறந்திருக்கு. அப்போ இன்னும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மகாராணியை தான் போல வளர்க்குறாங்க. அது வந்து மகாராணி போல வளர்க்கறத விட, அதாவது பெண்ணாக வளர்க்குறத விட ஒரு ஆண்மகனை போல வளர்த்தாங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா, இந்த அருந்ததி படம் பார்த்துருப்பீங்க. அந்த அருந்ததி படத்தில் நம்ம சின்ன அருந்ததி, பெரிய பொண்ணு இல்லை சின்ன பொண்ணு, எப்படி இந்த வளரி, வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம், சிலம்பம், இப்படி எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு எல்லா கலை, போர்க்கலை எல்லாமே தெரிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம வேலுநாச்சியாருக்கு என்ன பண்ணிருக்காங்க, எல்லா கலையும் பார்த்தோன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது, நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. பிரெஞ்சு, உருது, ஆங்கிலம் இந்த 3 மொழி பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும். சார் என்ன சார் புக்கில் 3 தான் போட்டிருக்கீங்க, எங்கள் ஆளுங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா சார் அப்படின்னா, தமிழ்நாட்டு பொண்ணு தமிழ் தெரியும், நமக்கு தெரிஞ்சிருந்தா பிரெஞ்சு எக்ஸ்ட்ரானது, ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், உருது தெரியும், இந்த 3 மொழியும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் குதிரை ஏற்றத்துலையும் பார்த்தோன்னா பயங்கரமாக விளங்கியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக தான் ஒரு பொண்ணாக பிறந்துட்டாலுமே அந்த பொண்ணு என்ன பண்ணோம், ஒரு காலகாலத்தில் கட்டி கொடுத்து நம்ம பார்த்தா தான் நல்லதுன்னு சொல்லிட்டு யாரை கட்டி கொடுத்துறாங்க, சிவகங்கை மன்னராக இருக்கக்கூடிய முத்து ஒடுகநாதருக்கு என்ன பண்ணுறாங்க, 1746 அதாவது 16 வயதில் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. 16 வயதில் திருமணம் செஞ்சு கொடுத்துறாங்க. திருமணம் நம்ம ஒரு அடக்கம், அதான் ஒரு குழந்தை பிறக்குது. என்ன குழந்தைனா, வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு குழந்தை பார்த்தோன்னா வந்து பிறக்குது. இந்த குழந்தை அப்படியே வந்துட்டு அப்படியே அவங்களோட வாழ்க்கை பார்த்தோன்னா அப்படியே சுமூகமாக போயிட்டே இருக்குது. அவங்க வளர்ந்துட்டே இருக்காங்க. அப்போ என்ன திடீர்னு ஒரு எவன் கண்டுபிடிச்சோ ஏது கண்டுபிடிச்சோ தெரியல, என் தலைவி இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி லெப்டினன்ட் கர்னல் பேன்ஜோர் மற்றும் ஆற்காடு நவாப் திருப்பி என்ன பண்ணிட்டான், நம்ம தலைவன் அங்கிருந்து ரிட்டர்ன் பேக் அடித்து ரிட்டர்ன் உள்ளே வரான். உள்ளே வந்து கம்பெனியின் படைகள் என்ன பண்ணுறாங்க, இணைந்து 1772 காளையார் கோவில், எந்த இடம் கொண்டு ஞாபகம் வச்சுக்கணும், காளையார் கோவிலில் 1772 போர் நடக்குது. அப்போ இந்த போரில் பொறுத்த வரைக்கும் என்னாவது, போரில் நடக்கிறத நம்ம முத்துடு என்ன பண்ணுறாரு, வீர மரணம் அடைஞ்சிறாரு. இனி என் கடமை இறந்துட்டான் அப்படின்னும் போது நம்ம தலைவி என்ன பண்ண உடனே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னா திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் போய் பார்த்தா தங்கிடுறாங்க. எத்தனை வருஷம் தங்குறாங்க சார்னா, ஒரு 8 வருஷம் போய் தங்கிடுறாங்க. ஏன்னா சார் யாரோட உதவி, யாரும் ஒருத்தர் காப்பாற்றணும்ல, யாரும் அவங்களுக்கு உதவி புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், திண்டுக்கல் கோபால நாயக்கர் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தோன்னா உதவி செஞ்சிருப்பார். அந்த கோபால நாயக்கர் நம்ம வேலுநாச்சியாருக்கு பார்த்தா உதவி செஞ்சாங்கன்னா கிடையாது. ஆங்கிலேயர் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா தேவனாம்பட்டினம் வந்து பூஜை நாயக்கர், லட்சுமி நாயக்கர், எதுல் நாயக்கர் அப்படின்ற நபர்கள் ஒரு 3 பேருக்கு என்ன பண்ணுறாங்க, அவர் பார்த்தோன்னா உதவி செய்கிறாரு. இவரோட வேலையே என்னன்னா, ஆங்கிலேய எதிர்த்து யாருன்னா இருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டணியாக சேர்க்கிறாரு. இந்த கூட்டணி எங்கே சார் மையமாக இருக்குன்னா, திண்டுக்கல் விருப்பாட்சியில். இந்த விருப்பாட்சி எது மையம்னா, கோயம்புத்தூரை மையமாக கொண்டு ஒரு இடத்துல வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த கோயம்புத்தூர் மையமாக கொண்டு ஒரு இடம் செயல்படுதா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு உணர்றாங்க, என்ன இந்த கோபால் நம்ம வச்சுன்னு ஒன்றும் பிரயோஜனப்பட மாட்டான் போல, நம்ம வந்து போர் தொடுக்கவும் மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், சும்மா சுற்றி வந்துட்டு இருக்கான், இவன் நம்பினா ஒளி வேலைக்கு ஆகாது, நம்ம வேற யார்கிட்டனா ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான்னு நம்ம வந்து ஹைதர் அலிகிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. ஹைதர் அலிகிட்ட என்னன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறேன்னா, அவங்க வந்து சார் இது மாதிரி வந்து நான் ஆங்கிலேயர் வந்து முயற்சி நான் வந்து போர் செய்ய போகிறேன், இது மாதிரி என் கணவனை வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, என்ன நடந்த விஷயத்த ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அதாவது 2 புக்கில் 2 மாதிரி இருக்கும். சோர்ஸ் புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் 6th 10th அந்த நமக்கு 10th புக் சோஷியல் புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். எல்லா கதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க இந்த இடத்துல. ஏன்னா நேரில் உட்காந்து நாங்கள் பேசினாங்க, எப்படி பேசினா இருந்த விஷயத்தை ஃபுல்லாக வந்து பேசுனாங்க. பேசும்போது எந்த மொழினா உருது மொழியில் பேசினாங்க. அப்படி உருது மொழியில் பேசும்போது ஹைதர் என்ன பண்ணாரு, நம்ம மொழிகாரப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அதனால என்ன பண்ணுறாங்க, திண்டுக்கல் படைத்தலைவது சையதிடம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் நான் செஞ்சு தரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு செக்மெண்ட்டில் இருக்கும். அதுவே இன்னொரு புக்கில், சோஷியல் புக்கில் என்னன்னா நம்ம வந்து லெட்டர் எழுதுனாங்க, யாரும் அமைச்சர் தாண்டவராயன் உதவியுடன் கடிதம் எழுதுனாங்க. எந்த மொழியில் எழுதுனாங்கன்னா உருது மொழியில் எழுதுனாங்க. அப்போ அந்த உருது மொழியில் எழுதி ஆங்கிலேயருக்கு நமக்கு இருக்கிற பிணக்கை வந்து சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அந்த செக்மெண்ட் அடிப்படையில் என்னென்னாவது ஒரு 5000 குதிரைப்படையிலும் 5000 காலாட்படையும் நாங்கள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த 5000 குதிரைப்படையும் 5000 காலாட்படையும் கொடுத்தாங்கன்னா யார் நம்ம சையத் சொல்கிறாரு. அப்போ அந்த சையத்து என்ன சொல்கிறா அப்படின்னா அனுப்பிச்சுடுவாங்கம்மா போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த நம்மளால் தாண்டவராயன் மேடம் எனக்கு தெரியும் மேடம், எப்படி மேடம் எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலுநாச்சியார் கேட்கும்போது, இல்லை நீங்கள் பேசும்போது நான் அவரை பார்த்தேன், அவர் ஃபேஸில் நீங்கள் அந்த மொழி போட்டு நான் பார்க்க முடிஞ்சிச்சு, அவர் வந்து அந்த உங்களுக்கு உதவுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்ம தாண்டவராயன் வந்து சொன்னதாக வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும். ரைட்டுங்களா? இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கதை. ரைட். அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படை வந்து எங்கே திண்டுக்கல் சையத்துக்கிட்ட இருந்து படை வந்துச்சு. எங்கே இங்கே கோபால் நாயகர் டீம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணலாம், சரி வாங்க போகலாம், வாங்க போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொன்னாங்க, டேய் சும்மா இருங்கடா, ஏன்னா நீ வெறும் ஒரு 5000 படை வச்சு நீ வச்சுட்டு ஒரு 3000 படை 8000 பேர் எடுத்துகிட்டு போனால் ஆங்கிலேயர் என்ன பண்ணுவான், டப்பு போட்டு தள்ளிடுவான். ஏன் அவன் பீரங்கி படை வச்சிருக்கான், வெடிகுட்டு வச்சிருக்கான், எல்லாமே வச்சிருக்கான். அப்போ அப்படி வச்சிருக்கும் போது டக்குன்னு முடிவு எடுக்க முடியாது, வெயிட் பண்ணலான்றாங்க. சரி சார் இவங்க கூட்டணியில் யாரா சார் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணியில் யாருன்னா மருது சகோதரர்கள் இவங்களோட கூட்டணியில் தான் இருக்காங்க. இப்போ அந்த சின்ன மருது பெரிய மருதுன்னு இருப்பாங்க. பெரிய மருது என்னன்னா படைத்தளபதி அமைச்சர் தாண்டவராயன். அமைச்சர் தாண்டவராயன் படைத்தளபதி யாரா இருக்காருன்னா நம்ம பெரிய மருது. ஆலோசகராக யார் இருக்காருன்னா சின்ன மருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்க மெய் காப்பாளராக யார் இருப்பாங்கன்னா குயிலி. இவங்க தான் வந்து இவங்க ஒரு டீம். இந்த டீமை வச்சுட்டு தான் அவங்க மூவ் பண்ணுறாங்க. இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த டீமை வச்சு நான் எப்படி தான் கரைச்சேர போகிறனோ தெரியலன்ற மாதிரி இவங்க கேட்கல. நம்ம ஆளுங்க மேடம் எனக்கு தெரியாது மேடம், படை வந்துருச்சு, நம்ம வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருங்கடா, படை எடுத்துகிட்டு போகலாம், அவசரப்படாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டீம் வந்து யோசனை வருது. என்னென்னா உடனே வந்து படை எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஏன்னா அவங்க வந்து விஜயதசமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. விஜயதசமியில் அந்த கோயிலில் வந்து ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையில் பார்த்தோன்னா அந்த பூஜைக்கு பெண்கள் மட்டும்தான், அதாவது நம்ம நவராத்திரி திருவிழா நம்ம நடத்துவோம். அந்த நவராத்திரி திருவிழாவில் கடைசி வந்து விஜயதசமி நடத்தும் பார்த்தீங்களா, அது மாதிரி அங்கே ஒரு கோயிலில் பூஜை நடத்தும் போது அந்த கோயிலில் வந்து பெண்கள் மட்டும்தான் அந்த கடைசி நாள் வந்து அனுமதி, ஆண்கள் வந்து அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம புத்தகத்தை நம்ம விஜயதசமி நாளில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம புத்தகத்தை எடுத்து இதில் வச்சிடும், 3 பட்டக்கட்டெல்லாம் போட்டு வச்சு சாமி கும்பிட்றதுக்காக படிப்போம். ஏன்னா 3 நாள் கழிச்சு புக் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டுக்காக யோசிச்சு படிப்போம். அதை 3 நாள் கழிச்சு எடுக்கலாம், 5 நாள் கழிச்சு எடுக்கலான்றதுலாம் நம்மளோட தோரணை. நம்மளோட அங்கே இருக்கிற போதுனா அந்த ஆயுதங்கள்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி ஆயில் போட்டு பாலிஷ் போட்டு எல்லாத்தையும் பூஜை பண்ணுறதுக்கு வச்சுட்டாங்க. அப்போ ஆயுதப்படைகள்லாம் கிடையாது. அப்போ அந்த ஆயுதப்படைகள்லாம் நம்ம தாக்கத்து கொஞ்சம் கரைவாக இருக்குது, இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாங்க. சரி இந்த விஷயத்தை எப்படி நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம மேக்காப்பாக இருக்காங்க ஒரு குயிலி. ஏன்னா நம்பிக்கையான ஆள் உள்ளே போகணும், ஏறாவிடமாக சிக்னல் கொடுத்தா நம்ம படைக்கு மொத்தமே காலியாயிடும். அப்போ குயிலி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏம்மா குயிலி நீ என்ன பண்ணு, உள்ளே போயிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி சாதகனமான நம்ம சூழ்நிலை வந்துடுச்சுன்னா நீ என்ன பண்ணு, அங்கேருந்து ஏதாவது சிக்னல் கொடு. சிக்னல் எப்படி கொடுக்குற அப்படின்னா, நான் நெருப்பு ஜோலையை காட்டுறேன், நெருப்பு ஜோலையை காமிச்சிட்டு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, டீம் எல்லாம் உள்ளே ஒடியாந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ரைட்டு, இவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம நெருப்பு ஜோலையை காமிச்சிட்டு நம்ம உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருப்பாங்க. அப்போ நெருப்பு ஜோலைக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்ம டீம் ஆளுங்க அதுக்குள்ளே கிளம்புறதுக்குள்ளே அங்கே ஆடு மேய்க்கிற பயில் செய்திக்குள்ளே உடையால் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தோன்னா வந்து இந்த குயிலி பற்றி தகவல் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த குயிலி போகும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பொண்ணிட்ட உட்காந்து கதெல்லாம் சொல்லி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கும் போல். அந்த பொண்ணு அந்த விஷயம் ஏதோ இப்படி ஆங்கிலேயர் பார்த்துட்டு இருக்கா, இங்கே ஏதோ ஒரு பொண்ணு வந்து நம்ம வேலுநாச்சியார் டீமில் பார்த்த ஒரு பொண்ணு இந்த பொண்ணுகிட்ட தான் பேசிச்சு, இந்த பொண்ணுகிட்ட கேட்டால் நம்ம கதை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. உடனே இந்த கதையை கேட்ட நம்மளால் என்ன பண்ணால் அந்த உடையாளை கூப்பிட்டு வச்சு கேட்டிருக்காங்க, எனக்கு யாருன்னே தெரியாது, என்னை விட்டுருங்க, எல்லாமே தெரியும், இருந்தாலுமே சரி அவங்கள நம்ம வேலுநாச்சியார் வந்து ஆங்கிலேயரை எப்படி எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்காக இவன் இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்காக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். நீ பொய்யா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தலையை வெட்டி போட்டுருப்பானுங்க. அப்போ அந்த பொண்ணோட தலையை வெட்டி போட்டோன்னே இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருதுன்னு நம்ம வேலுநாச்சியாருக்கு தெரிய வருது. உடனே வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, ரைட் இந்த பொண்ணுக்கு போய் நம்ம அஞ்சலி செலுத்துன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் வராங்க. அந்த பொண்ணோட உடலை எடுத்து நல்லா எடுக்க மாட்டாங்க. பட் நல்ல தாலி எடுத்து பார்த்தா அந்த நடுகள்ன்ற ஒரு நாடுகள் வைக்கிறாங்க. அந்த நடுகள் வச்சுட்டு அதில் பண்ணுறாங்க, அந்த தாலி எடுத்து அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. போட்டு உடையால் புகழ் ஓங்குக அப்படின்ற ஒரு வாசகத்தை பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து பேசுகிறாங்க. உடையால் புகழ் ஓங்குகன்னு சொல்லிட்டு 3 முறை பார்த்தீங்கன்னா வாசகம் வாசுறாங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா உடனே கிளம்பலாமா, உடனே இங்கிருந்து என் ரத்தம் குளிக்கிறது, நான் அவனை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கோஷ்டிலாம் கத்த ஆரம்பிச்சிச்சு. கத்தாதீங்கடா, சும்மா இருங்கடா, வெயிட் பண்ணுங்கடா, நான் ஏடா கூட நம்ம உள்ளே போனால் நம்மளை முடிச்சு விட்ருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ குயிலுக்கிட்ட இருந்து சிக்னல் வந்துச்சு. குயில் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு நெருப்பு ஜோலையை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க.
நெருப்பு ஜுவாலையை கழிச்சு தன்னோட படை மொத்தம் உள்ள போகுது. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல வெற்றி பெறாங்கன்னு பார்த்தோன்னா காளையார் கோயில்ன்ற இடத்த பார்த்தோன்னா வந்து வெற்றி பெறாங்க. அங்கிருந்து என்ன பண்ணுறாங்க, சிவகங்கை கோட்டையை பார்த்தோன்னா வந்து கைப்பற்றுறாங்க. சிவகங்கை கோட்டை கைப்பற்று இந்த இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்த நம்ம குயிலி எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குயிலி என்ன பண்ணாங்கன்னா அந்த நெருப்பு ஜுவாலையை காட்டுறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் நெருப்பு ஜுவாலையை காட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. நெருப்பு நம்ம தீப்பந்தம் வெட்டி கிச்சு வச்சு காமிக்கிறதுக்கு அது நெருப்பு ஜுவாலை வந்து பெருசாக காட்டணும். ஏன்னா நம்ம 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு நெருப்பு தெரியணும் போது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய பிளாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம அங்கே இருக்கிற அரண்மனை சீலைகளை தன் உடம்புல ஃபுல்லாக சுற்றி மேலே நாங்கள் நெருப்பு வச்சுட்டு இது நெருப்பு சிக்னல் வந்துருச்சிங்களா. அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே எகிரி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆயுத கிடங்களை உள்ளே குதிச்சிட்டாங்க. அப்போ குதிக்கும் போது ஆயுத கிடங்கு முழுசாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரன் ஆயுதத்தை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனாலாவது அந்த செக்மெண்ட் அப்படியே முடிஞ்சு இவங்க வெற்றி பெற்றுறாங்க. இவங்க வெற்றி பெற்று இத்தகைய செயலை செஞ்ச நம்ம வந்து குயிலி புகழ் பார்த்தோன்னா வந்து ஓங்குக, அங்கே ஒரு வருஷம் போடுறாங்க குயிலி புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர முழக்கம் போட்டு வராங்க. இப்போ 1780 என்ன பண்ணுறாங்க, நம்ம சிவகங்கையை பார்த்தோன்னா வந்து மீட்டுறாங்க. அப்போ சிவகங்கையை மீட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. அதுக்குள்ளே சரணடைகிறது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு விஷயம். பிரிட்டிஷ்காரர் வந்து திருப்பி வந்து சரணடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம வேல் நாச்சியாரோட மருமகன், அதாவது வெள்ளச்சி நாச்சியாரோட கணவர் யாருன்னு பார்த்தோன்னா வந்து வெள்ளச்சி நாச்சியாரோட கணவர் அவர் பார்த்தோன்னா வந்து நம்ம பெரிய உடையத்தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பிரிட்டிஷ்காரோட கையில் போட்டு பிரிட்டிஷ்காரோட நோக்கம் என்னன்னா ஒரே ஒன்றா சிம்பிள், பிரித்தாளும் கொள்கைன்னு ஒரு செக்மெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து விட்டு நீ என்ன ஒன்று அவனை காலி பண்ணுரு, நான் உன்னை அந்த இடத்துக்கு நான் உட்கார வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ அது சொல்லும்போது நம்ம ஆசைப்பட்டு நம்மளால நம்ம போட்டுருவோம்னா இவன் என்ன பண்ணுவோம், நம்மளை போட்டு அவன் அந்த இடத்துக்கு உட்காந்துவோம். இது வந்து பிரித்தாளும் கொள்கை. இந்த 4 பசுமாடு கதை கேட்டிருப்பீங்க, அதே செக்மெண்ட் தான். அந்த செக்மெண்ட் மாதிரி பார்த்தோன்னா பிரித்தாளும் கொள்கையை கரெக்டாக யூஸ் பண்ணி திருப்பி மூவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம தலைவர் நம்ம வேல்நாச்சியரை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் டீலிங் தான். உன்னாய பிரச்சனை, உனக்கான திட்டங்கள் வந்து இங்கே செயல்படுத்தணுமா, செயல்படுத்து, வரி தானே வேணும் நான் தரேன், சும்மா உயிரெடுக்காதுன்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போ இந்த நம்ம வெள்ளச்சி நாச்சியாருக்கும் பெரிய உடைய தேவனுக்கும் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறகுது. அதுவும் பெண் குழந்தை தான். ஏன்னா அருந்ததி படம் மாரியே வருது, 3வது தலைமுறையில் ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அது அருந்ததியாக வரும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வருது மாரி. சரி விடுங்க, அது நம்ம அதே தான். 3வது பெண் குழந்தையாக ஒருத்தர் பிறப்பாங்க. அப்போ அந்த பெண் குழந்தை பொறுத்த வரைக்கும் 1790 அந்த பொண்ணு 1790 பார்த்தோன்னா இறந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா அந்த இவங்க நம்ம வெள்ளச்சி நாச்சியார் மர்மமான முறையில் அவங்க பெண்ணு 1792 பார்த்தோன்னா இறந்துட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து நம்ம வேலு நாச்சியார் 1796 பார்த்தோன்னா வந்து நோய்வாய்ப்பட்டு பார்த்தோன்னா இறந்தாங்க. போர்லலாம் வந்து இதுவால் நோய்வாய்ப்பட்டு, அதாவது உடம்பு சரியில்லாமல் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட பார்த்தோன்னா நம்ம யாரோட கதை முடியுதுன்னு பார்த்தோன்னா வந்து வேலு நாச்சியார் அப்படின்ற ஒரு கதை முடியும். அவ்வளோதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தோன்னா வந்து நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற ஒரு தலைப்பின் கிளை இது வரும். ஆங்கில ஆட்சி எதிரான தொடக்க கால கிளர்ச்சி எழுச்சிகள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கிளை நமக்கு வரும். இப்போ வேலுநாச்சியரை பொறுத்த வரைக்கும் 2 ஆங்கிளில் நம்மளுக்கு வராங்க. அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்த தெளிவாக பார்த்துன்னா எக்ஸாமுக்கு வரக்கூடிய பாயிண்ட்டை முழுக்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக எக்ஸாம் இந்த பாயிண்ட்டில் வரும். தேங்க்யூ.